இதோ உதவி. கொடுப்பது மற்றும் பெறுதல் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பைபிள் கற்பிக்கிறது, பெறுவதை விட கொடுப்பது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது நிச்சயமாக பல நூற்றாண்டுகளாக ஒலித்து வரும் ஒரு ஆழமான உண்மை. அதிகமான மக்கள் அதை கவனித்தால் உலகம் சிறப்பாக இருக்கும். கொடுப்பதன் உண்மையான கலை எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பதும் விரும்பாமல் இருப்பதும் ஆகும். ஆனால் அதைவிட பெரிய கலை உள்ளது. அது கொடுக்கும் கலை பதிலுக்கு எதையாவது கருணையுடன் ஏற்றுக்கொள்வது. உங்கள் சொந்த நலனுக்காக அந்த ஒன்றைப் பெறாதீர்கள், ஆனால் உங்கள் பரிசை பெற்ற நபருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்றை, எவ்வளவு டோக்கனாக இருந்தாலும், கொடுப்பதன் திருப்தியை வழங்குவது. நன்றியை எதிர்பார்த்து கொடுக்காதீர்கள், ஆனால் நன்றியுணர்வோ அல்லது பதிலோ வழங்கப்பட்டால் அதை கருணையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நல்ல நடத்தையின் செயல் மட்டுமல்ல, ஆழ்ந்த உளவியல் முக்கியத்துவம் வாய்ந்த செயல். கொடுப்பது முற்றிலும் தன்னலமற்றதாக இருந்தாலும் அது பெரும்பாலும் இல்லை ஆதரவளிப்பதாகும். மேலும் ஆதரவளிப்பதாக அது பெறுபவரின் ஆழ்மனதில் ஒரு அடிமைத்தன உணர்வை விதைக்கக்கூடும். அது வெறுப்பாக வளரக்கூடும். ஆழ்மனதில் பரிசைப் பெறுபவர் ஒரு கடமை உணர்வை, அமைதியான கடனை உணர்கிறார். கொடுப்பவர் இரகசியமாக வாய்ப்பை வழங்கி ஆதரவின் கடனை ரத்து செய்வதன் மூலம் பெறுநருக்கு பெருமையை தக்க வைத்துக் கொள்ள உதவாவிட்டால் மறைமுகமான அடிபணிதல் மற்றும் ஆழ்மனதில் வெறுப்பு வளரக்கூடும். மேலும் நோக்கம் கொண்ட நன்மை தற்செயலாக மோசமாக மாறும். நன்றியுணர்வின் வெளிப்பாடு உறுதியான பேச்சு அல்லது எழுதப்பட்ட பரிசின் உறுதியான மதிப்புக்கு தொலைதூர சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அது பொருத்தமான சமமாக கருணையுடன் பெறப்பட வேண்டும். பரிசைப் பெறுபவரின் முக்கியமான மற்றும் பெரும்பாலும் மிகவும் தூண்டுதலான காலவியல் தேவை என்னவென்றால், அவர் அல்லது அவள் பெற்று அதற்கு ஈடாக கொடுத்தார். மேலும் திருப்பி அனுப்பும் பரிசு அசல் பரிசை விட சமமாகவும் அல்லது சிறப்பாகவும் கருணையுடன் மற்றும் நன்றியுடன் பெறப்பட்டது. நன்றியுணர்வின் திருப்பி அனுப்பும் பரிசுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் எண்ணற்றவை, ஆனால் சிலவற்றை நாம் பட்டியலிடுவோம். நன்றியுணர்வின் திருப்பி அனுப்பும் பரிசு என ஒரு மலர் குவளையை உருவாக்க ஒரு தகர டப்பாவை நன்றியுடன் வரைந்த சிறு குழந்தை. பாராட்டு மற்றும் அன்பின் பரிசை குவளை செய்யும் வயதான பெண்மணி. உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நபர் 100 மடங்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டதாக உணரும் அளவுக்கு உண்மையான பாராட்டு. உதாரணங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். ஏனென்றால் மதிப்பும் பண்பும் கொண்டவர்கள் உண்மையிலேயே தங்கள் சொந்த வழியில் பதிலளிக்க விரும்புகிறார்கள். நீங்கள் அவர்களை அனுமதிக்க வேண்டும். உங்கள் ஆரம்ப தாராள மனப்பான்மைக்கு நீங்கள் அதிகமாக திருப்பிச் செலுத்தப்பட்டதாக உணர்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றியுணர்வின் திரும்பப் பரிசுகளை பெறுவதில் ஒரு கலை உள்ளது. கொடுப்பதிலும் பெறுவதிலும் நீங்கள் புரவலர் வயதை மற்றும் செலுத்தப்படாத கடமையின் சாத்தியமான வெறுப்பை பரஸ்பர பரிமாற்றத்தின் சுயமரியாதை மற்றும் பெருமையுடன் மாற்றுகிறீர்கள். இது ஆழ்மனதில் சமத்துவத்தில் நிறைவை வழங்குகிறது. கொடுப்பது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் நன்றியுணர்வைப் பெறுவதை ஒரு பரிசாக மாற்றும்போது பெறுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது, சுயமரியாதை மற்றும் பெருமையின் பரிசு. இதனால் நீங்கள் 2 முறை கொடுக்கிறீர்கள், 2 முறை ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்.